எப்படியோக்கா உனக்கும் ஒரு நல்ல சம்மந்தம் அமைஞ்சிருச்சுன்னா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அது அமையிறப்ப பார்த்துக்கலாண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடடே வெற்றி மாமா வாங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன இந்த பக்கமே ஆளையவே காணும். அது ஒன்றும் இல்லைம்மா. சரி, அம்மா அப்பா எல்லாம் இங்கே? என்ன சார், நிச்சயமெல்லாம் ஆக போகிறதுனால என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆள் கிடைக்க போகிறேன்னு தெரிஞ்சோடனே என்னை கழட்டி விட்டுட்டீங்க தானே. சுனி, கொஞ்சம் கம்பெனி ரெடி. உனக்கு பிரச்சனை தெரியுமா தெரியாதா? நீங்களே இந்த ஊரில் தான் இருக்கீங்களா, இல்லை வெளியூர் ஏதாவது மாறி போயிட்டீங்களா? இல்லை, வெளியூரில் இருந்திருந்தா எப்படி உங்ககிட்ட பேசியிருக்க முடியும்? அதை யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா? உங்கள் முன்னாடி நிற்கிறமே தெரியல. ஏய் சும்மா ரெடி, நீ வேற. இருங்க மாமா, நான் கூப்பிட்றேன் அம்மாவையும் அப்பாவையும். அம்மா அப்பா, வெற்றி மாமா வந்திருக்காங்க, உங்ககிட்ட ஏதோ பேசணும், கொஞ்சம் 2 பேரும் வெளியே வாங்க. வாங்க மாப்பிள்ள வாங்க, உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க அத்தை. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு உங்கள் அக்கா வீட்டில் நடக்கிறத பற்றி ஏதாவது தெரியுமா, இல்லை எதுவும் சொல்லலையா அவங்க? என்ன ஒரே கும்மாளமாக இருக்காங்க. ஓ, இவன் தான் வந்திருக்கானா? நான் கூட யாரும் நினச்சிட்டேன். நல்ல வேளை இவன் மட்டும்தான் வந்திருக்கான். கூட சக்தி வந்துருந்தா சும்மா நீ என்னை டார்ச்சர் பண்ணிட்டுருப்பான். என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே. என்ன எங்கள் அக்கா வீட்டில் நடக்குது அப்படி? அத்தா, அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? மாமா உங்களுக்கும் தெரியாதா? என்ன மாப்பிள்ள கேட்குறீங்க? உங்கள் அத்தைக்கே தெரியாத போது எனக்கு எப்படி தெரிய வாய்ப்பு இருக்கும்? இல்லை அத்தை, மல்லிகா அந்த அரண்மனைக்கு அவங்க 4 பேர் சேர்ந்து இதுக்கோ போயிட்டாங்களாம். அதில் மல்லிகாவுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க அது இதுன்னு பெணாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கலான்னு தான் வந்தேன். அச்சுச்சோ, என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள? அச்சுச்சோ, அந்த அரண்மனைக்கா? எந்த அரண்மனைமா? ஆமாம், வெற்றி மாமா அக்காக்கு என்னாச்சு? ஏன் அத்தை இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? அப்படின்னா அந்த அரண்மனையில் ஏதோ ரகசியம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அதை கண்டுபிடிக்க தான் போயிருக்காங்க. என்னாச்சு அத்தை, அதில் என்ன இருக்குது? அச்சோ, அது பழைய காலத்து விஷயம் மாப்பிள்ள. இப்போ எதுக்கு அவங்க அந்த அரண்மனைக்கு போனாங்க? அதை பற்றின வரலாறு யாருக்குமே தெரியாது. எங்களோட முடிஞ்சு போச்சு. என் பிள்ளைங்களுக்கும் தெரியாது, அவங்க பிள்ளைங்களுக்கும் தெரியாது. இவளுக்கு எதுக்கு இப்போ போனாளுங்க? மாமா இப்போ அக்கா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? என்ன சொல்லுங்க மாமா. சரில, நான் போகலான்னு தான் கார் எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியலையா? சரி, அதனால தான் கேட்டுட்டு உங்களையும் கூப்பிட்டு போகலான்னு தான் வந்தேன். அச்சோ நடங்க மாப்பிள்ள, நான் முதலாளாக வரேன். என்னாச்சுன்னு தெரியல பிள்ளைங்களுக்கு. முதல்ல வந்து பார்த்தா தான் நிம்மதியாக இருக்கும். அச்சோ, மல்லிகா அக்காக்கு என்னாச்சுன்னு வேற தெரியலையே. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் இருக்கிறதே ரொம்ப அப்பாவி. முதல்ல என்னன்னு தெரியாமல் அழுகாத்தி சுனிதா, தைரியமாக இருக்கணும்ல. முதல்ல என்னன்னு போய் பார்த்தா தான் எனக்கே திருப்தியாக. வா போவோம். சுனிதா, இப்போ எதுக்கு அழுகிற? என்னன்னே தெரியாமல் அழுகக்கூடாது. வா போகலாம். அதனால தான் உங்ககிட்ட சொல்லலைன்னு நினைக்கிறேன். நான் தான் அவசரப்பட்டு சொல்லிட்டேன். இல்லை மாப்பிள்ள, அவளுக்கு அவள் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவளுக்கு தாங்க முடியாமல் அழுகிறா. சரி வாங்க போகலாம். ஆமாம், எல்லாருமே கிளம்பலாம். அனிதா, வீட்டை பூட்டிட்டு வா, நம்ம எல்லாம் முன்னாடி போகலாம். நான் எல்லாம் வரலப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க. நீங்கள் 4 பேரும் அவர் கூட போயிட்டு வாங்க. நான் இங்கே வீட்லேயே இருக்கேன். சே, என்ன இந்த பொண்ணு கொஞ்சம் கூட அக்காவுக்கு உடம்பு சரியில்லை என்னமோ ஆயிடுச்சுன்னு சொன்னால் 2 பொண்ணுங்களும் பதறது. இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டாக இருக்கே. எப்படி தான் சக்தி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ போகிறான்னு தெரில. இவனுக்கு அந்த பொண்ணு செட் ஆகுமா? ஏதோ தப்பான முடிவு எடுத்திருக்கானோன்னு மனசுக்கு படுது. அப்போ கூட சுனிதாவும் சொன்னான், என்னமோ அவன் கூடயாவது சந்தோஷம் வந்தால் சரிதான். சரிம்மா, ஏம்மா நீ வரலாம்ல? இல்லை வேணாம், நீங்கள் போயிட்டு வாங்க. எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். மாப்பிள்ளை கேட்கறதுக்கு இப்படியா பதில் சொல்லிட்டு போவாங்க? என்னதான் பண்ணுறதுன்னு தெரில. இவங்க வீட்டில் தான் போய் வாக்கப்பட்டு இருக்க போகிறோன்னு அறிவு இருக்கா? பெரிய மாப்பிள்ளையை போய் இப்படி பண்ணிட்டு போகிறாளே இவளை. அத்தை வாங்க, நம்ம போகலாம். அவங்க வராட்டி பரவாயில்ல, என்னன்னு போய் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஆள் தேவை தானே, அவங்க இருந்துட்டு போகிறாங்க வாங்க. அடியே அனிதா, நாங்களாம் கிளம்புறோம். அந்த கதவையாவது பூட்டிட்டு போய் நீ படுத்து தூங்கு. யார் வேணான்னு சொன்னா, இல்லாட்டி வீட்டுக்குள்ளே யாராவது வந்தால் கூட தெரியாது. நீங்கள் கிளம்புங்க, நான் வந்து கதவை தாள் போட்டுக்கிறேன். கிளம்புமா, அவள் தாள் போட்டுக்கோ. நம்ம போய் ஃபஸ்ட்டு அக்காவை பார்க்கலாம். சரி வாமா, நம்ம போய் பார்க்கலாம். அவள் என்னமோ பண்ணிட்டு போகிறா வா. சரி, நான் போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் வாங்க. மல்லிகா, உனக்கு என்னதான் ஆச்சு? திடீர்னு நல்லா பேசுகிறேன், திடீர்னு என்னென்னமோ பண்ணுற. எனக்கு என்னங்க ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். இப்போ தானே கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அப்புறம் என்ன? அப்படின்னா அதுக்கப்புறம் நடந்து உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? என்ன நடந்துச்சு? நம்ம பாட்டுக்கு நார்மலாக தானே இருக்கும். அப்புறம் என்ன? இல்லை மணிகா, நீ ஒரு அர்ஜுன், அவகிட்ட எதையும் ஞாபகப்படுத்தாத. அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை போல இருக்கு. விட்டுரு. என்ன இல்லை மல்லிகா, எனக்கு புரியலையே. ஒன்றும் இல்லை மல்லிகா, நீ ரொம்ப டயர்டாக இருந்த, அதனால ஏதோ கண்ணா பின்னான்னு உளறிட்டு இருந்த. அதை தான் அவன் சொல்ல வரான். தெரியலத்த, ஏதாவது அசரிக்கையாக இருந்திருக்கும். ரொம்ப டயர்டாக இருந்தங்காட்டி
இப்படி ஏதாவது உளறி இருப்பனா இருக்கும். ஆமாம் ஆமாம். சரி நீ போய் முகத்தை கழுவிட்டு வா போகலாம். எங்கெங்கே போகிறோம்? சும்மா அப்படியே காத்தாட வெளியே போயிட்டு வரலாம். சரிங்க, போகலாம். ஏ தேவசீனா, என்னை பற்றி ஞாபகப்படுத்துடி, என்னை பற்றி ஞாபகப்படுத்து. நான் மட்டும் இவ்வளோ நாள் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்ல, நீயும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டாமா? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இன்னும் என் ஆன்மா சாந்தி அடையாமல் நான் அலைகிறேனே, அதெல்லாம் உனக்கு தெரியாதா? ஞாபகப்படுத்துடி, என்னை பற்றியும் உன்னை பற்றியும் ஞாபகப்படுத்து. அப்போ தான் நீயும் நிம்மதி இல்லாமல் இருப்ப. நான் அதை பார்த்து சந்தோஷப்படணும்டி, படணும். உன்னைக்கு என் கையாலேயே கொன்று பழிய தீத்தாதான் என் ஆத்திரம் அடங்கும். உன்னை பழிக்கு பழி வாங்காமல் விட மாட்டேன்.